நம்ம இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை வழிபட வேண்டும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம். அது நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதில் ஒரு அடிஷ்னலாக இன்னொரு தகவல், கையில் நீங்கள் யாராவது நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னோ, இல்லை நீங்களோ நம்ம வீட்டில் வரவு செலவு கணக்கெலாம் எழுதுவோம். நம்ம ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் அன்றைய தினம் போய் சித்திரகுப்தர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சோம்னா கணக்கு வழக்குக்கெலாம் வீட்டில் சரியாக போகும். இப்போ சில நேரத்தில் நம்ம ஒரு பட்ஜெட்டு போடுவோம், பட்ஜெட்டை தாண்டி செலவாகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது. நம்ம குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. அதனால் எப்பயுமே காஞ்சிபுரம் சென்றால் சித்திரகுப்தர் ஆலயம் சென்று அங்கே ஒரு நோட்டும் ஒரு பேனாவை கொடுத்தீங்கன்னா அர்ச்சகர் அங்கே வச்சு எடுத்து கையில் கொடுப்பார். இது மட்டும் இல்லாமல் கேதுக்கான பரிகார ஸ்தலங்களில் அது ஒன்று. சித்திரகுப்தரோட கோயில் நெல்லுக்காரன் தெரு காஞ்சிபுரத்தில் கேதுவுக்கு ஒரு கொள்ளை வைத்து ஒரு விளக்கேற்ற அங்கே வைப்பாங்க. அதை போய் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷம் விலகும், சீக்கிரம் திருமணம் நடக்கும்.